உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எடுத்துனோம்னா, குரு பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு எழுந்தருளுகிறார். இந்த நேரத்தில் நாம் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க, 2-8 ராகு கேதுக்கள் இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். தயவு செய்து எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அதை உடனே நம்பிடக்கூடாது. தீர ஆலோசித்து அதன் பிறகு எந்த ஒரு வேலையையும் செய்வது நமக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப அவசியம். வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதிலலாம் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதை மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்கள்டெல்லாம் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணும். பொதுவாகவே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும், இந்த நேரத்துலலாம் நாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு அனுகூலத்துக்கு வந்து சேரும், கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்போது வரலாம். அதிலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நாம் நடந்துக்கிறது நமக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். அந்த நேரத்துலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு பொருளாதாரம் ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது. வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். இது எல்லாமே ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா யோக பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு.